வீடியோ பார்த்துட்டு எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மைண்ட் ப்ளோவிங் சைக்கிள் பற்றி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் போடக்கூடிய எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஒரு ஆணினுடைய ஞாபகம் உங்களுக்கு அடிக்கடி வருகிறது என்றால் அந்த ஆணுடைய மனதில் நீங்கள் அதிக நிலைவில் வந்து கொண்டிருப்பீர்கள் என்றுதான் அர்த்தம். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒருத்தங்களோட ஞாபகம் அதிகளோட வரும்போது கண்டிப்பான முறையில் அவங்களுக்கும் உங்களுடைய ஞாபகம் வருவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. இதுக்கு முக்கியமான காரணமே யூனிவர்சலி பார்க்கும்போது உங்க லைஃப்ல அந்த மெத்தடை வச்சு யூஸ் பண்ணும்போது உங்க லைஃப்ல நீங்க விரும்பக்கூடிய நபருக்கும் உங்களுடைய ஞாபகம் இருப்பதனால கூட உங்க லைஃப்ல நீங்க ஒருத்தங்களுடைய ஞாபகத்தினால அதிகமா பாதிக்கப்படுவேன்ற ஒரு விஷயம் இருக்கு. முக்கியமா உங்களுடைய ஞாபகம் வர்றதுனால மட்டும் அவங்க உங்க லைஃப்ல இருக்கணும் வந்துடவும் மாட்டாங்க. ஸோ நீங்கள் அதுக்காக ஒரு சில விஷயங்கள் பண்ணும்போது அவங்க உங்கள் லைஃப்பில் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஒரு ஆண் உங்களை உண்மையாக காதலித்து அந்த ஆணை நீங்கள் விட்டு சென்று விட்டீர்கள் என்றால் அதன் பிறகு அந்த ஆணுக்கு நிம்மதியான தூக்கம் என்பதை வாழ்நாளில் இருக்கவே இருக்காதாம். இங்கே நிறைய பேர் லைஃப்பில் இப்போ நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தாங்க இது. அதாவது பார்த்தீங்கன்னா என்னதான் ஒருத்தங்களை உண்மையாக விரும்பினாலும் அவங்க மேலே எவ்வளோதான் உயிரே வச்சாலும் சரி அவங்க நம்ம லைஃப்ல நம்ம கூட இருப்பாங்கன்னா இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு சில ஆண்கள் லைஃப்ல நீங்கள் உண்மையாக காதலிச்சு அந்த ஆண் உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்ற போது அந்த ஆணுக்கு எப்பவுமே சரி ஒரு நிம்மதியான தூக்கங்கிறது அவங்க லைஃப்ல இருக்காது. நீங்கள் விரும்பக்கூடிய ஆணுக்கும் கண்டிப்பான முறையில் அவங்களுக்கும் தூக்கம்ன்றது இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. ஒரு ஆணை அவருடைய மனதளவில் அதிக அளவில் காயப்படுத்தி கொண்டே இருந்தீர்கள் என்றால் அவர்கள் அதன் பிறகு தினம் தினம் அடிக்கடி திடீர் என்று கோவப்படுவார்கள். உங்கள் லைஃப்ல நீங்கள் ஒருத்தவங்களை அதிகமாக மனசுல உள்ள காயப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு அதிக உள்ள அடிக்கடி பார்த்தீங்கன்னா நீங்களே நினைக்காத நேரத்தில் கூட உங்ககிட்ட அதிகமாக கோவப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதற்கு பல காரணங்கள் இருக்கு. அதனால உங்கள் லைஃப்ல நீங்க என்னதான் சரி ஒருத்தங்களை நிறைய விரும்பினாலும் நிறைய விஷயங்கள் பண்ணாலும் அவங்கக்கிட்ட மனதளவில் மட்டும் அதிகளோட காயப்படுத்தாதீங்க. இங்கே கோவப்படலாம் தப்பு இல்லை, அவங்கள திட்டலாம் தப்பு இல்லை. ஆனால் மனதளவில் ஒருத்தவங்களை காயப்படுத்திட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய மாற்றங்கள்லாம் ஏற்படும். அது உங்கள் லைஃபுக்குலேருந்து அவங்க வெளியே போகிறதுக்கு கூட வாய்ப்பாக மாறிடும். அதை புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஆண் உங்களை விரும்புகிறார்கள் என்றால் நீங்கள் வாட்ஸ்அப் வைக்கக்கூடிய ஸ்டேட்டஸ், நீங்கள் டிபியில் வைக்கக்கூடிய புகைப்படம் அதை அனைத்தும் டவுன்லோட் செய்து தினம் தினம் ரசித்து பார்ப்பார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் உங்களை இன்னும் விரும்புகிறாங்க, உங்களை விட்டுட்டு போனதுக்கப்புறம் விரும்புகிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்க உங்களை விட்டுட்டு போனதுக்கப்புறமும் உங்களுடைய வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய ஃபோட்டோ, அந்த ஸ்டேட்டஸில் இருக்கக்கூடிய விஷயங்கள், டிபி போன்ற எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணி வச்சுப்பாங்க. முக்கியமாக அவங்கள நீங்கள் பிளாக் பண்ணலைன்னா அப்படின்ற போது அப்படி பிளாக் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு கான்டாக்ட் வச்சோ உங்களுடைய ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நேரமும் பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை அவங்களுக்கு இருக்கும். ஏன்னா அவங்க உங்களை உண்மையாக விரும்புகிறாங்க. முக்கியமாக உங்களை விட்டுட்டு போனதுக்கப்புறமும் விரும்புறதுனால தான் இப்படிப்பட்ட சில விஷயங்கள் அவங்க பண்ணுறாங்க. நிறைய பேர் லைஃப்பில் இந்த ஒரு விஷயத்தை அவங்க காமனாக புரிஞ்சுக்கிறதே இல்லை, தப்பாக தான் நினச்சிக்கிறாங்க. உங்களுடைய பெற்றோர்கள் போல் நடந்து கொள்ளும் நபர் மீது உங்களுக்கு உடனடியாக காதல் வருவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது. நிறைய பேர் லைஃப்ல பார்த்தோன்னே காதல்லாம் வருமா அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது இல்லை. ஷுவராக பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்ல உங்களுக்கு பிடிச்ச ஒரு பர்சன், இது உங்கள் அம்மாவாக இருக்கலாம், இல்லை அப்பாவாக இருக்கலாம், இல்லை உங்கள் தம்பியாக இருக்கலாம், ஏதோ ஒரு கேரக்டர் அப்படி பார்த்தீங்கன்னா அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இவங்களும் அப்படியே பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அவங்க மேலே ஒரு ஃபீலிங் உண்டாகும். அது நாட்கள் போக போக அது காதலாக மாறும். பட் அதுக்கு உடனே காதலாக மாறாது. அவங்க மேலே ஒரு இம்ப்ரெஷன், முக்கியமாக அவங்க மேலே ஒரு ஃபீலிங் கண்டிப்பான முறையில் வரும். அது எந்த அளவுக்குன்றது நாட்கள் போக போக வெளியே வர ஆரம்பிக்கும். ஸோ கைஸ், இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி வேறு ஒரு நிமிஷம் வீடியோ பார்க்குற வரைக்கும் see you, tata, bye bye.